ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தலைக்கு தேய்க்கிற தேங்காய் எண்ணெய் வீட்டிலே எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு மூலிகையெல்லாம் போட்டு தயாரிக்கிறதுன்னு பார்ப்போமா. அதுக்கு பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி, கரிசலாங்கண்ணி, கருவேப்பிலை, கத்தாழை சின்ன துண்டு, வெந்தயம் ஒரு ஸ்பூனு, செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, வேப்பிலை, நம்மளை வீட்டை சுற்றி இருக்கிற மூலிகைகளும் நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சே நம்ம எண்ணெய் காய்ச்சலாம்ப்பா. இது எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சி 1/2 லிட்ரு எண்ணெய் எடுத்திருக்கேன், தேங்காய் எண்ணெய். அதோடு சேர்த்து சிம்மில் மெதுவாக கொதிக்க விடுங்க. அது நல்லா கொதித்து வரணும். அதாவது வேகமாக இருக்கக்கூடாது, சிம்மில் மெதுவாக தான் கொதிக்கணும். ஒரு 1/2 மணி நேரம்னாச்சும் மெதுவாக கொதிக்கணும்ப்பா. அதை நல்லா கிளறி விட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் சிம்லேயே வச்சிட்டிங்கன்னா அது பாட்டுக்கு நல்லா கொதிக்கும். அது நல்லா கொதித்து வர பக்குவம் நமக்கு நுரைச்சி வரும். ஃபஸ்ட்டு கரைஞ்சதுக்கப்புறம் நுரைச்சி வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக கலர் க்ரீன் கலரில் வரும் எண்ணெய். நமக்கு என்ன பதம்னா அந்த நுரையெல்லாம் அடங்கி கலகலன்னு சவுண்டு கேட்கும். நமக்கு பார்த்திங்கன்னா அப்படியே சின்ன சின்ன பப்பிள் நுரையெல்லாம் அடங்கி சவுண்டு கேட்கும். கலகலன்னு அந்த போட்டிருக்க பொருள்லாம் முறுமுறுன்னு இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா நல்ல க்ரீனிஷ் கலர் வந்துடும்ப்பா. அதை நம்ம அப்படியே நல்லா ஆற விட்டுருவோம். ஆற விட்டதுக்கப்புறம் சாயந்தரமாக, அதாவது காலைல செஞ்சிங்கன்னா ஈவினிங்கில் அதை நல்லா வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம். சூப்பரான எண்ணெய் ரெடிப்பா.